1996ல நம்ம ஏம் ரத்னம் அவர்கள் தயாரிப்பில் ரிலீஸ் ஆன மே 9ஆம் தேதி ஃபேம் நாட் ராங். உலக நாயகன் மனிஷா கொய்ராலா, ஷங்கரோட டைரக்ஷனில் ஒரு ப்ரில்லியண்டான படம். எஸ் சுகன்யா பீரியடில் வருவாங்க, கஸ்தூரி இன்னொரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் நம்ம இங்கே வேற ஊர்மிளா மட்டோன்கர். ஷங்கர் எனக்கு என்னங்க செம்ம சர்ப்ரைசிங்காக இருக்குன்னா, ஜென்டில்மேன் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்டாகு, விஜிலண்டே ஆன் த ரன்னு, அந்த என்டையர் ஸ்ப்ரீ ஆஃப் கில்லிங்க்கு வந்து ஒரு பர்பஸ்ஸு, ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் கரப்ஷன், பிரிட்டி மச் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் சிஸ்டம். இந்த கதையை ஷங்கர் அவர்கள் வந்து இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருக்காரு. சீரீஸ் ஆஃப் கில்லிங்ஸ் நடக்கும், அந்த கில்லிங்கை ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆங்கிள் இருக்கும், மறுபக்கம் வந்து அதுக்கு ஒரு சாலிடான பேக் ஸ்டோரி இருக்கும், ஹீரோவுக்கு ஒரு எலிவேஷன் இருக்கும். அந்த ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க்காவே வந்து ஏகப்பட்ட டிஃப்ரென்சஸ் இருக்கும். பாடல்களில் துள்ளலான இசை மூலமாக வந்து ஒரு பேக்கேஜிங் சொல்லி ஷங்கர் என்ன மாதிரியான ஒரு டேலண்ட்னா, ஐயோ வட பிரில்லியன்ட் ஃபில்ம் மேக்கர். இப்போயும் வந்து இந்தியன் ரீரிலீஸ் ஆயிருக்கு, அதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். பொதுவாகவே ஓப்பன் பண்ணாலும் உலகநாயகன்ற பிளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோக்கள் நீங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் திரும்பவும் ஒரு வீடியோ பண்ணுறதுல சந்தோஷம். பத்மஸ்ரீ டாக்டர் கமல்ஹாசன் சூன் டு பி எம்பி. உலகநாயகன் வந்து இந்த கதையை, அதாவது அப்போது ஜென்டில்மேன் தான் பண்ணியிருக்காரு ஷங்கர் அவர்கள். எப்படி இவ்வளோ பெரிய ஒரு படத்தை நம்பி உலகநாயகன் ஓகே சொன்னார்ன்றதுல எனக்கு ஒரு பெரிய யூஎஸ்பியை நான் எதை பார்க்குறேன்னா, அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பு, சேனாபதின்ற கேரக்டர் ஹூஸ் கெட்டிங் டு பிளே போத் ஃபாதர் அண்ட் சன். சந்திரபோஸ் அலையஸ் சந்துரு. பாருங்க இந்த படத்தோட பியூட்டி என்னன்னா, அப்பா வந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரு ஹூ வாஸ் வித் சுபாஷ் சந்திர போஸ். ஆனால் அவரோட பையன் சந்துருன்னு தான் பேர் வைக்கிறாரு. அவர் வந்து ஒரு கரப்ட் பிரேக் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. இந்த படத்தோட மிகப்பெரிய ஹை பாயிண்ட் பிஃபோர் நெடுமுடி வேணு ட்ரைங் டு ஃபைண்ட் த கில்லர் ஹூ ஹேப்பன்ஸ் டு பி 70+. அந்த இந்தியனில் எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் ஒரு விஷயம் சின்ன வயசுலேருந்தே இல்லை, அந்த ஒரு சவுண்ட் எஃபெக்ட் ஃபாலி எஃபெக்டில் கொடுக்குறாங்க. அவரோட அந்த வர்மக்கலைக்கு, அவரோட அந்த செப்பல் சத்தம், அவரோட அந்த பெல்ட்டு, அவரோட அந்த கத்தின்னு சொல்லி இப்போ வரைக்குமே வந்து ஷங்கர் அவர்கள் வந்து அந்த விஜிலாண்டே ஆன் த ரன், அந்த கில்லிங் இன்வெஸ்டிகேஷன், இது வந்து நீங்கள் 2.0 வரைக்குமே இந்த ஃபார்முலா இருந்திருக்கும், ஐயில் இந்த ஃபார்முலா இருந்திருக்கும். அதை வந்து அவர் விட்டே கொடுக்க மாட்டார். அதில் ஒரு பயங்கரமான எக்ஸைட்மெண்ட், அந்த த்ரெட்டை வந்து தீமேட்டிக் எக்ஸ்ப்ளோரேஷன்ற பேரில் பல படங்களில் பண்ணிட்டார். ஆனால் இஃப் யூ கோ வே பேக் இந்தியனில் பார்க்கும்பொழுது அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆங்கிளில் இருக்கிற கிரிப்பு, வர்மக்கலையெல்லாம் என்ன, இந்த கில்லர் 70 வயசுக்கு மேலே தான் இருப்பான், அவர் எல்லா விக்டம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா குத்தி கொல்லப்பட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து வாய் இழுத்துருக்கு, ஒரு வர்மக்கலையில் காலி பண்ணியிருக்காங்க. நோக்கு வருமம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், கண்ணிலேயே உருட்டுறது. பட் வர்மக்கலைன்றது அப்போ தான் நம்ம அந்த படம் மூலமாக நம்ம நிறைய இப்போ வால்மை மாயம் பார்த்தா தான் கேன்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி உலகநாயகன் தன் படங்கள் மூலமாக ஒரு கான்செப்டை வந்து மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவார். அதுலேயும் வந்து பாருங்களேன், ஒரு மனிஷா கொய்ராலா வந்து அவங்க ஒரு ஹீரோயின்னு வைக்கிறீங்க, ஆனால் அவங்க வந்து ஒரு அனிமல் ஆக்டிவிஸ்ட்னு சொல்லி வித்தியாசமான எக்ஸாட்டிக் அனிமல்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அவங்கள வந்து செந்து லவ் பண்ற மாதிரியோ, இன்ஃபேக்ட் வந்து சொரிய ஆபீசர்னு கவுண்டமணி தனியா காமெடியில அறாத்து பண்ணிட்டு இருப்பாரு படம் ஃபுல்லா. ஏய் சொல்லு பாரசாரதி ஒன்னு உங்களுக்கு எப்படி தெரியாதான் நெத்தியில ஓடுதே கோடு சொல்லி பயங்கரமா அந்த செட்டப். நீங்க ஷங்கரோட படத்துல இன்னி வரைக்கும் என்ஜாய் பண்ற ஒரு எலிமெண்ட் என்ன தெரியுமா, அவரோட படத்துல நீங்க போய் உட்காந்தீங்கன்னா ஒரு சீனும் ஒரு 10 வயசு ஏஜ் குரூப் ஃப்ரம் 10 to 70 வரைக்கும் எல்லாருக்கும் அது அட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த வே ஹி லுக்ஸ் அட் திங்ஸில் அவர் வந்து அந்த கிராண்டியூர் செலவு பண்ணணுன்றது மட்டும் இல்லை, தாட்டாகவே எல்லாமே பெருசாக இருக்கும். அண்ட் இன்னொரு கேரக்டர் கொடுக்கணும், அதாவது பிரேக் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த பிரேக் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு ட்ரை பண்ணுற கேப்பில் ஊர்மிளா மட்டும்ங்கிற கேரக்டரை உள்ளே கொண்டு வராங்க. அவள் வந்து நீ ஏஜோக்கு சொன்னால் தான் நான் வந்து வீட்டில் பாவாடை நூல் கூட கோக்க சொல்கிறாங்கப்பா, செப்டிக் டேங்கை கழுவு சொல்கிறாங்கப்பான்னு சொல்லி கவுண்டமணியும் அவரும் சேர்ந்து ட்ரை பண்ணுறது. இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் எஃப்சி போட்டால் பல பேருக்கு வாய்க்கரிசி போட வேண்டியிருக்குண்டான்னு சுஜாதாவோட வசனங்கள். ஐயோயோ, சுஜாதா வந்து நம்ம என்ன லீக்ல அவரை சேர்க்கறதுனே தெரியல. அவர் போனதுக்கப்புறம் மணிரத்னமுக்கும் ஷங்கருக்கும் கை உடஞ்ச மாதிரி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பாடல்களில் ஷங்கரோட படங்களில் பாடல்களுக்கு இந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு லீட் சீன் வச்சு அந்த சிச்சுவேஷன் ஏன் அந்த பாடல் வருது, யூத்தோட பயங்கரமாக தன்னை கனெக்ட் பண்ணிப்பாரு. உனக்கு தடா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பேசுகிறோம் பெரிய 2K கிட்ஸ் 90s கிட்ஸ்ன்னு, அப்போவே 96ல் உனக்கு தடான்ற பாடல் மூலமாக வாலியோட துள்ளலான வரிகளுக்கும் ஏஆர் ரஹ்மானோட பயங்கரமான மியூசிக்குக்கும் இந்த இளைஞர்கள், இப்போ நீங்கள் பாய்ஸ் எடுத்துக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸு கூட சுத்தினா தப்பு, டாட்டூ போட்டா தப்புன்னு சொல்லி எப்பவுமே வந்து ரிபலியஸ் யூத்துக்கான ஒரு பொசிஷனிங் ஒரு படத்துல கண்டிப்பா இருக்கும். அண்ட் இவ்வளவோ நடந்துட்டு இருக்கிற இந்த இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்ல ஒரு பயங்கரமான ஹார்ட் கோர் தாராரான்னு சொல்லி ஒரு பேக் ஸ்டோரி எடுத்துட்டு வந்து சேனாபதி யாரு, என்ன மாதிரியான ஃப்ரீடம் ஃபைட்டர், ஏன் சுகன்யாவை கல்யாணம் பண்றாரு, அவருக்கு எப்படி வந்து வர்மக்கலை தெரியும், அவர் எதை நோக்கி போராடுறாரு, அதாவது பாசிவா இருக்கிற ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் திரும்பவும் 1996ல் இந்த சமுதாயத்தில் ஏன் அவதரிக்கிறான் அப்படின்னா கரப்ஷனுக்கு அகெயின்ஸ்டா ஃபைட் பண்ணணும். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டைலாக்ஸ் எவர் ரிட்டன் இன் தமிழ் சினிமாவில் ஒரு வசனம் இந்த படத்தில் வருங்க. மற்ற ஊர்களில் செய்யாத வேலைக்கு தான் லஞ்சம், இங்கே வேலையை செய்ய வைக்கிறதுக்கே லஞ்சம்னு சுஜாதா கரப்ஷன் பற்றின ஒரு சோஷியல் கமெண்ட்ரி கிரியேட் பண்ணுறாரு பாருங்க.
பிலீவபிள். லெட்ஸ் டேக் கஸ்தூரிஸ் கேரக்டர் as an எக்ஸாம்பிள். எந்த அளவுக்கு ட்ராமா ஒரு கதைக்கு முக்கியன்றது வந்து நீங்கள் சங்கர்கிட்ட தாங்க கற்றுக்கணும். அண்ட் கஸ்தூரி வந்து ரெபலியஸாக இருக்காங்க, அவங்களுக்கு அந்த கல்யாணம் பிடிக்கலன்றதை எப்படி காட்டுறாங்கன்னா, வந்த மாப்பிளோட காரு ஃபுல்லாக சாணி விட்டுவாங்க. தாட்டாகவே அது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்களேன். லுக் அட் த ஃப்ரெஷ்னஸ் பிஹைண்ட் தட் தாட். எனக்கு பையன் பிடிக்கலன்னு அழுதுட்டு உள்ளே போயிருந்துருக்கலாம். அந்த பச்சை கிளிகள் தோலோடில் அந்த அப்பாவும் பையனும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறது அண்ட் கமல்ஹாசன் சாரோட நேஷனல் அவார்ட் வினிங் பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசவே வேணாம். தலைவர் தான் முடியில் வச்சு சித்த விளையாட்டு காட்டுவார்னு பார்த்தா இவர் இந்த முடியில் ஒரு ஒர்க் அவுட் அந்த இந்தியன் அப்படின்னு சொல்கிற இடமும் அவர் நடந்து வர்றதும் அப்புறம் அந்த சிப்பாய் காஸ்டியூம் போட்டுட்டு வில்லனை உட்கார வச்சு பேசினது. நீங்கள் அந்நியன் வரைக்கும் இந்த மாதிரி காட்சி அமைப்பு பார்த்துருக்கீங்க. பட் சில விஷயங்களை பேட்டன் பண்ணி சங்கர் மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுற ஃபில்ம் மேக்கர் ஐ திங்க் அந்த ஆள் ஒரு விஷனரிங்க. ஒரு ஜார்ஜ் லூக்கஸ் மாதிரி, ஒரு ஜேம்ஸ் கேமரன் மாதிரி, ஸ்பீல்பர்க் மாதிரி. அப்போவே இருங்காட்டுக்கோட்டையில் கார் வரும், அதுக்கு மேலே ஒரு குதிப்பார், கிராஃபிக்ஸில் ஒரு ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பெரிய செட் பீஸுங்க அந்த படமே. ஒரு எக்ஸ்டென்சிவ் பீரியட் போர்ஷன், ஒரு கரண்ட் போர்ஷன், இப்படி வந்து எங்கேஜிங்காக பவர் பேக்டாக ஒரு படம் பண்ணுறது ரொம்ப 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 கடினம். அதை வந்து இந்தியன்ற கான்செப்ட் இப்போ இந்தியன் 2 என்னவா இருக்கும்னா, திரும்பவும் தாத்தா வரணும் அப்படின்றத ஹேக்கர்ஸ், நெட்டிசன்ஸ், இந்த யூத்தை ரெப்ரசென்ட் பண்ணுற ஒரு 4 பேர், ஜெகன், சித்தார்த், பிரியாபாணி சங்கர் அண்ட் ரிஷி, இவங்கெல்லாம் சேர்ந்து திரும்பவும் தாத்தா வரணும்னு சொல்லி, நம்ம நாட்டில் இன்னும் கரப்ஷன் இருக்குன்னு சொல்லி அவரை வர வச்சு பார்ட் 3ல தான் பீரியட் இன்னும் எக்ஸ்டென்சிவாக வரப்போகுது. சேனாபதியோட சின்ன வயசு விஷயங்கள்லாம் நிறைய பார்க்க போகிறோம்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் சிஸ்டம்ன்றது வந்து சங்கர் மட்டும் பேட்டன் பண்ணலங்க, அதை இன்னி வரைக்குமே ஃபாலோ பண்ணுற ராஜ்குமார் ஹீரானி அவரோட படங்கள்லையும் மாசஸ் வந்து எதை கேள்வியாக கேட்கணுன்றதே படமாக பண்ணக்கூடியவர். ஸோ இங்கே இந்தியன்ற டைட்டிலில் இது வரைக்கும் ஒரு தமிழ் படம் வரலன்றதே, ஒரு இந்தியன் ஃபில்ம் வரலன்றதே பெரிய ஷாக்கிங் பாருங்கள் சங்கர் அவர்கள் படம் பண்ணுற வரைக்குமே. அதுவும் இந்த பாட்டுன்னா டோட்டலாக ஸ்டோரி வேர்ல்டை பிரேக் பண்ணி பயங்கர மேஜிக் லேண்டுக்கு கூட்டு போயிடுவார். கரண்ட்டில் ஹேண்டில் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப யதார்த்தமான, இப்போ மனோரமாவோட அந்த காட்சி இருக்குல்ல, மண் அள்ளி தூவும் பொழுது இந்த சமுதாயம் எந்த அளவுக்கு ஒரு அவல நிலையில் இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம்ல. இந்தியனை ரிவ்யூவே பண்ண முடியாதுங்க. அப்ரிசியேஷன் வீடியோ தான் இது. பட் எஸ் ஐ ஹவ் ஹேட் எனக்கு இப்போ பார்க்கும்பொழுது இந்த செகண்ட் ஹாஃப் இன்னும் பயங்கரமாக ரவுண்ட் அடித்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ரொம்ப ஃபேமஸான மனிஷா கொய்ராலா கிட்ட அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுற சீன் வேர், என் குழந்தைய கொஞ்சம் பொழுது என் மீசை குத்துன்றதுக்காக நான் மீசையவே எடுத்த சேனாபதினு சொல்லும் பொழுது லவ்வர்கிட்ட, பையனோட லவ்வர்கிட்ட தான் பையனை அவரே, தட்ஸ் த பிரில்லியன்ஸ் பிஹைண்ட் தி ஃபில்ம். தன்னோட பையனை, என் பையனாக இருந்தாலும் அவன் கரப்ட் இண்டியன்னா நான் போட்டு தள்ள வேண்டாம் அப்படின்ற அந்த ஒரு பார்வை இருக்குல்ல, ஐயோ அதுவே ஒரு கதையை வந்து எக்ஸ்ட்ராடினரியாக மாற்றிடுது. ஏன்னா அதை வந்து வேறு மாதிரி கூட பண்ணியிருக்கலாம். பையன் ரியலைஸ் பண்ணிடுறான், பையனும் அப்பாவும் சேர்ந்து வந்து வில்லனை காலி பண்ணுறாங்க, அதில் சிஸ்டத்தை காலி பண்ணுறது தானே படம். அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்துக்கு தம் பையன் வந்து ஒரு தவறான உதாரணமாக இருந்தால் அவனையும் போட்டு தள்ளுவேன்றது தான் கமக்க. இது வந்து இந்தியன்லாம் வந்து ஃபாண்ட்லேருந்து அந்த படம் எல்லாம் தோட்டாதரணியோட செட் ஒர்க்கும், விடி விஜயன், லெனினோட ரேசி எடிட்ஸு அண்ட் சுஜாதாவோட வசனங்கள், ஜீவா ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ், நம்ம மிஸ் பண்ண ஒரு மிகப்பெரிய டேலண்ட். அவரோட அந்த கேமரா ஒர்க் அப்பயே ஸ்டெடி கேம்லாம் பண்ணி என்னலாமோ பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் சீனை எப்படி ஸ்டேஜ் பண்ணணும், அது ஆடியன்ஸ்க்கு எவ்வளோ ஃபன்னாக எங்கேஜிங்காக சொல்லணுன்றதுல சங்கரோட ஒரு பெட்டர் ஃபில்ம் மேக்கர் தமிழ் சினிமாலே கிடையாது. அஃப்கோர்ஸ் ஹீஸ் மேட் சம் பேட் ஃபில்ம்ஸ் இன் ஹிஸ் ப்ரைம் which is ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸில் நம்ம அவரை ஃபுல் ஃபார்மில் பார்க்கல. பட் அது ஒரு வேறு மீட்டருங்க. ஸோ அதனால் வந்து இந்தியனை பற்றி பேசினதோட கமல்ஹாசன் அவர்களோட ரசிகர்கள் வேறு ஜென்ரேஷனில் நம்ம ஓப்பன் பண்ணால் ஒரு வீடியோ பண்ணோம், தலைவர் ஃபேன்ஸ் வச்சு ஒரு ரவுண்ட் டேபிள். கூடிய விரைவில் வந்து கமல் சாரோட ஃபேன்ஸ் வச்சு ஒரு ரவுண்ட் டேபிள் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு மிகப்பெரிய கமல் ஃபேன், என்ன இந்த ரவுண்ட் டேபிளில் இன்க்ளூட் பண்ணுங்கடா நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. பட் திஸ் இஸ் அ காலத்தை தாண்டி எல்லாரும் என்ஜாய் பண்ணுற ஒரு படம் இந்தியன். அது டப்பிங் ஆகி ஹிந்தியில் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. இந்தியன் வாஸ் த பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் த கண்ட்ரி ஹஸ் எவர் சீன் பிஃபோர் சந்திரமுகி, அதர் செட் ஆஃப் ஃபில்ம்ஸ். பட் பாஷாவோட கலெக்ஷனை பீட் பண்ணி தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய கல்ட்டை சம்பாதிச்ச இந்தியன், மீண்டும் இந்தியன் 2, 3 பார்க்க போகிறோம். ஸோ உலகநாயகன் இஸ் உலகநாயகன் அட் தி எண்ட் ஆஃப் த டே. வந்து நீங்கள் அவ்வளோ பெரிய ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பை போட்டுட்டு அந்த மேக்கப்புக்குள்ளே அவர் காட்டுற ரியாக்ஷன் அவ்வளோ லைவாக, அந்த அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒரு வேரியேஷன், சின்ன சின்ன விஷயங்க, பேனாக்குள்ளே வண்டு அந்த பேனாவே பறக்கிறது, என்னாலாமோ சங்கர்னாலே இதை எப்படி வித்தியாசமாக பண்ணலாம், இதை எப்படி பெருசாக பண்ணலாம். அவர் என்ன பார்க்குறாருன்னா சினிமாவே ஒரு ஒரு ஷாக்லேயே நம்ம எல்லோரும் இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதை வந்து அவருக்கு நிகர் அவர் தான். ஸோ வெரி ஹாப்பி டு ஹவ் ஸ்போக்கன் அபவுட் இந்தியன். அடுத்த வீடியோ கண்டென்ட்டில் சந்திப்போம். தேங்க்யூ.